Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம cooking recipe பார்க்க போறதில்ல. So ரொம்ப வாண்டடான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். So இப்போ வந்துட்டு இந்த pandemic situationல நம்ம ஒரு districtல இருந்து இன்னொரு district travel பண்றதுக்கோ இல்லாட்டி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு travel பண்றதுக்கோ epass வந்து இப்போ ரொம்ப அவசியமா இருக்கு. So அந்த epass வந்து நிறைய பேருக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. So அத வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னா ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு epass எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து epass எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம TN epass அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி டைப் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் வர அந்த வெப்சைட் தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். TN ரெஜிஸ்ட்ரேஷன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான இது வந்து காமிக்கும். டு தமிழ்நாடு ஃப்ரம் அ ஃபாரின் கண்ட்ரி இன்னொன்று வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் மாவட்டத்துலேருந்து மாவட்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கேப்சா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபியை வந்து நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ட்ராவல் பண்ண போகிறீங்களா, இது வந்துட்டு வயா ரோடு, இது வந்து ஃப்ளைட் ஆர் ட்ரெயின், அந்த மாதிரி ரெண்டு இது இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்க்கு வெறும் 2 வீலர் ஆர் நம்மக்கிட்ட இருக்கிற 4 வீலரில் போகிறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் இண்டிவிஜுவல் பாஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு ரீசன் கேட்கும். ரீசனில் வந்து ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. மெடிக்கல் எமர்ஜென்சி, டெத் ரிச்சுவல்ஸு, அதுக்கப்புறம் வாலண்டியராக நீங்கள் போக போகிறீங்க, இல்லாட்டி வந்துட்டு ஒரு சைல்ட்ஹுட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல்டர்லி பீப்புளை வந்து பார்க்க போகிறீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸ்டாஃப் ஒர்க்கிங் இருக்குது. அப்புறம் இல்லைன்னா அதர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நம்ம போகிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ ட்ராவலிங் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எப்போ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அந்த டேட் வந்து பர்டிகுலர் டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ரிலேட்டடாக போகிறீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு PNG ஃபார்மேட் இல்லைன்னா டாக் இல்லைன்னா PDF ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற சைஸில். அதுக்கப்புறம் அப்ளிகண்ட் நேம் வந்து உங்கள் பேர், யார் ட்ராவல் பண்ண போகிறாங்களோ அவங்க நேம் கொடுத்துருங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி நிறைய வந்து லிஸ்ட்டில் ஆகும். எது உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபு, அதுக்கான ஐடியும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் அப்லோட் பண்ணி விடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டோட ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவங்க கொடுத்த அந்த ஸ்பெசிஃபைட் MBக்குள்ளே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எத்தனை பேசஞ்சர் போக போகிறாங்கன்றதை இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 2 பேசஞ்சர் அப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு நான் வந்து பைக் அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா பைக் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒருத்தர் தான் போகணுன்ற மாதிரி உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ நீங்கள் கார் இல்லை டாக்ஸி அந்த மாதிரி ஏதாவது தான் ஆஃபர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு ஆள் போகிறாங்கன்னா பைக் வந்து அப்ளிகபிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ராவலிங் எது கொடுத்துருக்கீங்களோ அதோடய வெஹிக்கிள் நம்பரை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஃபார்மேட் எல்லாமே கிளியராகவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ வெஹிக்கிள் நம்பர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். எங்கேருந்து எங்கே போக போகிறீங்க அந்த அட்ரஸ் டீட்டெயிலை வந்து நீங்கள் எழுதணும். அதாவது ஃப்ரம் உங்கள் சைட்லேருந்து டு இன்னொரு சைடு அட்ரஸ், அந்த மாதிரி 2 இது கொடுத்துருப்பாங்க, ஃப்ரம் டூன்னு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட் நேம், ஸ்ட்ரீட் நேம், பின்கோடு எல்லாமே வந்து நீங்கள் இங்கே இருக்கிற, அதாவது நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்களோ அதுக்கான இது ஃப்ரம்மில் கொடுக்கணும். எங்கே போக போகிறீங்களோ அதை வந்து டூக்கு கீழே வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து டம்மியாக இப்போதைக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு 5 நிமிஷத்தில் வந்து epass வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ 2 பேசஞ்சர் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ நெக்ஸ்ட்டு பேசஞ்சர் நேம் வந்து நீங்கள் எழுதணும். டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கார் வந்துட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ கார்னால் டிரைவர் நேமு, அதுக்கப்புறம் டிரைவரோட மொபைல் நம்பர் அதுவும் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்துக்கலாம். இதே பைக்னால் இந்த ஆப்ஷன் வராது. ஸோ சப்மிட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி, அதாவது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த பாப்பப் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் டீட்டெயில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ என்ன டைம் என்ன டேட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ நீங்கள் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க எல்லாமே கொடுக்கணும். ஓகே கொடுத்துக்கலாம், இல்லை வியூ கொடுக்கணுன்னா வியூ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து வந்துடும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இபாஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது வந்து இப்படி தான் இருக்குன்றத ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, ரீசன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி ரூல்ஸ், நீங்கள் இந்த இபாஸ் வந்து எப்படி இருக்கணும் ரூல்ஸ்னால், சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒட்ட வேண்டியது இருக்கும், உங்களோட வண்டியில் ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் வந்து கரெக்டாக இல்லைன்னா உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஒரு ட்ராவலிங் ப்ரோட்டோகால்ஸ் என்ன அப்படின்றத மொத்தமாக வந்து இதில் கீழே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இதே படி தான் நீங்கள் நடந்துக்கணும். இதில் ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கு சான்சஸ் நிறைய வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பைக்லேயோ இல்லாட்டி வந்து கார்லேயோ முன்னாடி வந்து நீங்கள் சீட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம இபாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இபாஸ் ரெடி பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.